ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அவர் ஒளியையும் இருளையும் வானத்தையும் சமுத்திரத்தையும் நிலத்தையும் செடிகள் மற்றும் மரங்களையும் உண்டாக்கினார். பின்னர் அவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பறவைகளையும் மீன்களையும் அனைத்து மிருகங்களையும் படைத்தார். ஆனால் மனிதன் எவரும் இல்லை. அதனால் தேவன் பூமியின் மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கினார். அவர் அவன் நாசியில் உயிர் ஊதினார். அவன் உயிரோடு உள்ள ஜீவனாக ஆனான். தேவன் அவனுக்கு ஆதாம் என்று பெயர் வைத்தார். அதன்பின் தேவன் ஒரு அழகான தோட்டம் உண்டாக்கினார். அதுவே ஏதேன் தோட்டம். அதில் பலவிதமான பழவிருட்சங்கள், மலர்கள், பறவைகள், விலங்குகள் இருந்தன. தேவன் ஆதாமை அந்த தோட்டத்தில் வைத்தார். தேவன் சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு மரம் மட்டும், நன்மை தீமை தெரிந்து கொள்ளும் மரம், அதில் இருந்து பழம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய். ஆதாம் மட்டும்தான் இருந்ததால் தேவன் கூறினார், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. அதனால் தேவன் ஆதாமை ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்த்தினார். அவனுடைய ஓர் விலாவிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவளுக்கு ஏவாள் என்று பெயர் வைத்தார். அவளும் ஆதாமும் ஒன்றாக ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் ஏவாள் நன்மை தீமை தெரிந்து கொள்ளும் மரத்தின் அருகில் இருந்தபோது ஒரு சர்ப்பம் அவளிடம் வந்து, நீங்கள் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது என்றா தேவன் சொன்னார் என்று கேட்டது. அதற்கு ஏவாள், ஆமாம், அதை சாப்பிட்டால் நாங்கள் மரிப்போம் என்றாள். அதற்கு சர்ப்பம், நீங்கள் மரிக்க மாட்டீர்கள், நீங்களும் தேவனைப் போல அறிவுடையவர்களாகி விடுவீர்கள் என்றது. ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள். அது அழகாகவும் சுவையாகவும் இருந்தது. அவள் அதை எடுத்து சாப்பிட்டாள். பிறகு அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். உடனே அவர்கள் இருவருக்கும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பது தெரிந்தது. அவர்கள் பயந்து தங்கள் உடலை இலைகளால் மூடிக்கொண்டார்கள். தேவன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அழைத்தார், ஆதாம், எங்கே இருக்கிறாய்? ஆதாம் கூறினான், நான் பயந்தேன், எனவே ஒளிந்தேன். தேவன் கேட்டார், நீ நான் கட்டளையிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டாயா? ஆதாம் ஏவாளை குற்றம் சொன்னான். ஏவாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று குற்றம் சொன்னாள். தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஏவாள் குழந்தை பிறப்பதில் வலியை அனுபவிக்க வேண்டும். ஆதாம் நிலத்திலிருந்து உணவை கிடைக்க கடுமையாக உழைக்க வேண்டும். பின்னர் தேவன் அவர்களுக்கு தோலாடைகள் கொடுத்தார். ஆனால் அவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். தோட்டத்தின் வாயிலில் தேவன் ஒரு தேவர்கள் வாளுடன் காத்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திற்கு வெளியே சென்றனர். ஆனால் தேவனின் ஆசீர்வாதத்துடன் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக.